ஹாய், இது ஃபேஸ் 1 டே 2 ஆஃப் மை டிஎஸ்சி ஜர்னி. இன்னைக்கு அரேஸ் இன் ஜாவா பேசிக்ஸ் பார்க்கலாம். அரேனா என்னென்னா சேம் டேட்டா டைப் எலமெண்ட்ஸ் கான்டிகுவஸ் மெமரியில் ஸ்டோர் பண்ணுற ஸ்ட்ரக்சர். ஜாவாவில் அரே சைஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஒன் சைஸ் கொடுத்துட்டா அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு இன்ட் ARR ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுக்கலாம். டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ண இன்ட் ARR2 அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரேயோட எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அரேஸில் இண்டெக்ஸிங் 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ARR2 ஆஃப் 0 அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 10 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதே ARR2 ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தா செகண்ட் எலமெண்ட் அதாவது 20 அது டிஸ்பிளே ஆகும். ஸோ அரேல ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண பிக் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. பிகாஸ் டைரெக்டாக இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அதனால். பட் ஃபுல் அரே ட்ராவல்ஸ் பண்ண ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். தோ இங்கே இருக்கிற ஃபார் லூப் மாதிரி. இது பிக் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போது இன்சர்ஷன் டெலிஷன் பார்ப்போம். அதில் இன்சர்ஷன் அட் த எண்ட் வந்து பிக் ஆஃப் 1. அதே இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் மிடில் பண்ண ஷிஃப்டிங் நடக்கும்ல அதனால பிக் ஆஃப் n. ஸோ அரே சிம்பிள் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரிஞ்சாலும் டைம் காம்ப்ளெக்சிட்டி புரிஞ்சுக்கணும். பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஈஸியாகும். ஸோ இன்னையோட ஃபேஸ் 1 முடிஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம டிஎஸ்எஃப் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.